ஊர் பூரா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குது, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு முதல்வரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், ஏன் இப்படி சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எல்லா பக்கம் பார்த்தாலும் போதைப் பொருள் கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லா பக்கமும் இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த நேரத்தில் கூட முதல்வர் அவர்கள் ஒரு டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணுறதுல கூட அவரால் முடியலையே, இயக்கமே இல்லாத ஒரு முதல்வராக தான் இருந்துகிட்ருக்கிறாரு, இது கூட பண்ண முடியல அப்படின்னு ஒரே கண்டென்ட் தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. இந்த கண்டென்ட்டை எங்கே போனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி திமுகவும் பெரிய லெவலுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே தெரில. இதை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியோ இது பின்னாடி ஏன் இந்த டிலே அப்படின்ற விளக்கம் கொடுக்குறதுக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த பாயிண்ட்டை எங்கே போனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தினசரி பத்திரிகை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கஞ்சா கொலை கற்பழிப்பு சம்பவங்கள். அதுக்கு உதாரணமாக நேற்று கூட நாங்குநேரியில் கஞ்சா போதையை போட்டுட்டு, கஞ்சா அப்படிங்கிற போதையை போட்டுட்டு ரோட்டில் போகிற மரங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க. இதில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நாளைக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் ஊழல், மொத்தம் 48,000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. ஒரு டிஜிபியை கூட போட முடியல தமிழ்நாடு முதலமைச்சரால்.